ஓகே தான். நான் பேர் சொல்கிறேன் தலை படம் என்ன சொல்கிறது, ஒரு பூதம் படம். அதாவது பார்த்தீங்கன்னா விக்ரம் நடிச்சிருக்காரு, இப்படி நடிச்சிருக்காரு. விக்ரம் ஒன்றுமே இல்லை. அவங்க தப்பான எண்ணத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க படம் பார்க்க வராதிங்க தயவு செஞ்சு. படம்லாம் நல்லா இருந்துச்சு, விக்ரம் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல படம், எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஓகே தான். நான் பேர் சொல்கிறேன் தலை படம் செம்மையாக இருக்குது. விக்ரம் ஆக்டிங் பயங்கரம், பாட்டுக்கு வெயிட் பண்ணுறேன் தலை. ஆமாம், அந்த ஆதித்யா கேரக்டர் சரியாக இருந்துச்சு தலை. நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாது தலை. நம்ம இனத்துக்கு நம்ம நிலத்தை நம்ம தான் தலை பாதுகாக்கணும். அதான் தலை அந்த ரஞ்சித் தான் சொல்லி பயங்கர மாதம் தானோ ரஞ்சித் தானே பயங்கர தங்கலான்னு இல்லை, தங்கலான்லாம் தூக்கி வச்சிருவோன்னு சொல்லிருக்கேன். அங்கே யார் ரிவ்யூ கமெண்ட் பண்ணாலும் தங்கலான்னா தூக்கி வச்சிருவோன்னு சொல்கிறேன். எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ரஞ்சித் அண்ணா சத்தியமாக வேறு லெவல் தாறுமா இருக்குது. நெகட்டிவ்ஸ் வந்து வச்சு பேசணுன்றவங்க பேச தான் செய்வாங்க. நம்ம அந்த படத்தில் அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே பார்த்தா அது ஒர்த்து தான் சொல்லலாம். பாரஞ்சு ஸ்கிரீன் வேறு மாதிரி, முக்கியமாக விக்ரம் ஆக்டிங் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம், செகண்ட் ஹாஃப் இன்னும் மாதம் பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வெட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் ஆக்டிங் நார்மலாக இருக்கும், அதை பூர்வீகமாக இருக்க மாதிரி வேலை செய்கிற மாதிரி ஓகேங்களா. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி மக்களை சேர்க்குறாரு, அவரோட முன்னோருக்கு எப்படி வந்தாங்க ஃப்ளாஷ் பேக் போடுறாங்க. அதான் ஸ்பாயிலர் சொன்னால் ஸ்பாயிலர் மாதிரி இருக்கும் படம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஓகேங்களா. ப்ரொடியூசர் மாதிரி சொல்லுவான், அதாவது பார்த்தீங்கன்னா விக்ரம் நடிச்சிருக்காரு, இப்படி நடிச்சிருக்காரு. விக்ரம் ஒன்றுமே இல்லை. ப்ரொடியூசர்கிட்ட தருவேன் சரிங்களா. அவனுக்கு அவ்வளோ தான் மரியாதை. நீ சொல்லிட்டு போய் தருவேன், அவன் கொடுத்துருக்கான் படத்தை. படம் பார்த்துருக்கியா நீ இது வரைக்கும்? படச்சு மெட்ராஸ் பார்த்துருக்கியா? மெட்ராஸ் பார்த்துருக்கியா? அவ்வளோதான் உனக்கு. அங்கெல்லாம் நீங்கள் வந்து முன்னேறி போங்கடா, அடிமட்டத்தில் இருக்காதீங்கடா சரிங்களா. தாழ்ந்து சரியாக இனிமேல் வாழாதீங்க, கொஞ்சமாவது முன்னேறி போங்கடா அப்படின்ற காட்ட தான் காட்டிருக்காங்க. தாழ்ந்து சரி கிடையாது, எல்லாம் ஒன்று தான். நீயும் கோயிலுக்கு போகலாம், நானும் கோயிலுக்கு போகலாம், நானும் போவேன், நீயும் போ சரியா. உன் வேலையை நீப்பா, நான் வேலையை நான் பார்க்குறேன், புரிஞ்சுதுடா. தாழ்த்து பண்ணவனும் கிடையாது, அவனும் கிடையாது சரிங்களா. எவனை பார்க்க வேண்டாம். என்ன வேணா நடுவில் பெருமாள் கொண்டு வந்துடுறாங்க, அது பிரச்சனை அவ்வளோ தான். நடுவில் வேண்டாம். தான் இல்லை எல்லாரும் தேவை தான். இயேசுவும் தேவை, இயேசுவும் தேவை, அல்லாவும் தேவை ஓகேங்களா. பெருமாள் தேவை. நான் எல்லா சமயம் கும்பிட்றேன் தான் ப்ரோ சரிங்களா. நான் ஒன்றும் கிடையாது. என்ன ஒன்று அவனுக்கு பேசிக்கிறானுங்க, இந்து நாங்கள் வந்து அப்படி, முஸ்லீம் அப்படி, கிறிஸ்டின் அப்படின்னு. எல்லாம் ஒன்று தான். நாங்கள் தேங்க்யூ. அது அவர் ஒப்பீனியன். அவர் கஷ்டப்பட்டுருக்காரு, அது மாதிரி இன்னும் சம்பந்தத்துக்கு ஆசைப்பட்டிருக்காரு. அவர் தாழ்ச்சிப்பட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவர் அப்படி வந்தவர் தான், கஷ்டப்பட்டு வந்தவர் தான். அதனால வந்து இன்னும் முன்னேறணும் அவர் ஓகேங்களா. அதான் உண்மையான சம்பவம் சரியா. பார்த்து பேச பேசுகிற என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதை மட்டும் பார்த்துங்க. இந்த மாதிரி பேக் கமெண்ட்ஸ் பண்ண வேணாம். கஷ்டப்பட்டு எடுக்கிறதே படம். ரஞ்சித் அண்ணாக்கு ஹாஸ்டாப் பண்ணோம் இந்த ஃபிலிம். அந்த மாதிரி இருக்குது. அது வந்து அவங்க தப்பான எண்ணத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க படம் பார்க்க வராதிங்க தயவு செஞ்சு. எங்கள் அண்ணனை அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா அவர் வந்து நான் அவர் படத்தெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். மெட்ராஸ்லேருந்து எல்லாத்துலேயும் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த மாதிரி வந்து தப்பாக பேசாதீங்க, அப்படி பேசக்கூடாது யாரையும் சரிங்களா. அதான் அந்த ஒருத்தர் வருவார்ல, அவங்க வாத்தியார் சொல்லுவார், அவருக்கு ஹேஷ்டாப் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவர் எங்கேயோ போக வேண்டியதுன்னு விக்ரமே சொல்லிட்டாரு, அங்கே தான் போவார். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு என்னை மீட் பண்ண சொல்லுங்கள். அவரை ஒரு ஹேஷ்டாப் பண்ணணும். அவருக்கு ரஞ்சித் தூக்கி சொருவிட்டார் ப்ரோ படத்தை. வேறு லெவல் மேக்கிங் ப்ரோ ரஞ்சித். நானும் ஒரு சந்தோஷ் நாராயணன் காம்பவும் சரி, ரஞ்சித் காம்பவும் மிஸ் ஆகுதுன்னு நினச்சேன். ஜிவி பிரகாஷ் கிளைமேக்ஸில் தூக்கி வாரி சாப்பிட்டாரு படத்தை. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பற்றி தப்பாக பேசவே கூடாது. ஈவனாக காமிச்சிட்டான் ரஞ்சித், சேமாக காமிச்சிட்டாங்க ப்ரோ படத்தை. இவங்க அப்படி இல்லை, அவங்க அப்படி இல்லை, யாருக்கு இல்லை நம்ம வேலை செய்யக்கூடாது, சேமாக காமிச்சிட்டாரு படம். எனக்கு தெரிஞ்சு நேஷனல் அவார்டு தரணும், அவ்வளோதான். இப்போ ஒரு சில பேர்னா மாடு வெட்டலாம், அது ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில பேர் மாடு வெட்டலாம் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த படத்தில் மாடு வெட்டுற சீன் ஒன்று இருக்கும். அதுக்கே நிறையா பேர் அதுக்கே நிறையா பேர் இதுங்களாம் பண்ணியிருப்பாங்க. ஏன் இதுக்கு முன்னாடிங்க யாரும் இந்த மாடுங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்களா? மாடு சாப்பிட்ருக்க முடியாது, நம்ம பாட்டை முப்பட்டாங்க. அதே தான் இந்த படமாக காமிச்சிடுறாங்க. ஆனால் மேக்கிங் வேறு லெவல் ப்ரோ. நார்மல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து அவ்வளோவா புரியாது. எங்களை மாதிரி டைரக்ஷனாக மேக்கிங் மட்டும் பார்க்குறவங்க இந்த படம் புரியும் ப்ரோ. ஓரளவுக்கு மாறிக்குது ப்ரோ. இன்னும் எல்லோரும் சேமாக பார்க்கணும். ஒரு சில பேர் நான் சொல்கிறாங்க பீஃப் சாப்பிடுவாங்க அப்படின்னுவாங்க. இந்த படமே அந்த சேம். ஏன் இதுக்கு முன்னாடி எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்க, இப்போ ஏன் எல்லா சாமியும் ஒரே சாமி தான் எல்லோரும். இப்போ கூட நம்ம கேரளாவில் ஒன்று வந்தது, சாமி வந்தால் காப்பாற்றிச்சு, நம்ம தான் போய் காப்பாற்றணும், நம்ம தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். சாமி எங்கேயோ வராது ப்ரோ, நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், நம்மளுக்கு நம்ம தான். சூப்பர் தான் படத்தில் வந்து நில அமல் தானே. விக்ரம் பயமாக வச்சிருக்காரு. நடிப்பே விக்ரம் தாங்க.
அவர் படம் தர டவுட்டாக இருக்கு. அவர் தர வேறு தாங்க தெரியல டவுட்டாக இருக்கு. ஏன் வெண்டி மரத்துக்கு போகிறோம் தெரியல, ஆனால் பண்ணலாம். இல்லை தங்கலானாலே ஒருத்தன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு நிமிஷம் கூட அதில் வேஸ்ட்டுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாத்தோட எஃபர்ட்ஸுமே ஒருத்தன். தங்கலானுக்கு வந்திருக்கே தேவையில்லை. தங்கலானாவே இருந்திருக்கலாம். போட்டு படம் வந்தது இல்லை, அதுவே தேவலான்னு நினைக்கிறேன். தங்கலானுக்கு நாங்கள் இதே எதிர்பார்ப்பு விக்ரம் மேலே வச்சுருந்தோம். ஆனால் விக்ரம் அந்த எதிர்பார்ப்பெல்லாம் குழப்பிட்டார். அது வந்து புரியாத கதை மாரி இருந்தது. என்ன சொல்கிறது, என்ன படம் அது? கார்த்தி படம் ஒன்று வந்தது, 1000 ஒரு மாதிரி இருந்தது. ஹிஸ்ட்ரி தான், ஆனால் கன்ஃபியூஸாக புரியும்படியுமே எடுக்கல. ஆமாம், ஏதோ ஒரு என்னது என்ன சொல்கிறது, ஒரு பூதம் படம் மாதிரி இருந்தது. விக்ரம் எப்பயுமே ஆக்டிங் சூப்பரு. ஆனால் பட் அந்த கதைக்கு வந்து நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் வந்து அந்த படம் வந்து அவ்வளோ எனக்கு பிடிக்கல. கீழ் மட்டத்தில் இருக்கிற மக்களை வந்து வெள்ளை சட்டை போடுறதெல்லாம் அங்கே கீழ்ச்சி மக்களை அறிமுகப்படுத்தக்கூடாது சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு இடத்த வந்து இன்னொருத்தவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது. அடுத்து தங்கத்தை வந்து நம்ம மக்களுக்கு நம்மளே எடுத்துக்கணும், யாருக்கும் விட்டு தரக்கூடாது இப்படி சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆமாம், லாஸ்ட்டாக இருந்த அந்த தங்கலானோட இது எல்லாமே வைப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ சொல்லுவோம்ல, நம்மளோட நரம்பெல்லாம் இது ஒரு எனர்ஜி வர மாதிரி இருந்தது. ஆமாம், ஓகேங்க. ஆமாம், அவரோட அந்த ஒவ்வொரு நடையிலேருந்து எல்லாமே அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துருந்துருக்காங்க. ஸோ வந்து அந்த படத்துக்காக அவங்க எல்லாருமே எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்றது ஒவ்வொருத்தரோட கெட்டப்லேருந்து எல்லாத்துலேயுமே தெரியுது.